Hello friends, welcome to my channel. ஒரு வெளியா நம்ம வந்து Galaxy S24 Ultra வாங்கிட்டோம். இப்போ இந்த வீடியோல வந்து இதோட அன்பாக்சிங் பார்த்துருவோம். அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் லுக் இந்த வீடியோல கவர் பண்ணிடுவோம். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ எல்லாம் இப்போதைக்கு வராது. 2-3 நாள் டைம் கொடுங்க. ஃபுல் டெப்த் வீடியோ நான் அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறேன். இதோட ஃபர்ஸ்ட் லுக் பார்த்துருவோம். இது ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தான் ஷாப்பில் இருந்து வாங்கிட்டு வர்றேன். அங்கேயே அன்பாக்ஸ் பண்ணி செக் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. ஓகே, ஆஹா செம்ம லுக்குங்க. ப்ரீமியமான ஒரு ஃபோன் தான் இதுதான். பாக்ஸில் ஒன்றுமே இருக்காது, எப்பயும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஜஸ்ட்டு ஒரு கேபிள் இருக்கும், சார்ஜரு இதெல்லாம் எதுவுமே இல்லை. அதுக்காகவே தனியாக நம்ம 45 வாட்ஸ் சார்ஜர் வாங்கிட்டோம். இதுவே என்ன ரேட்டு சொல்கிறாங்க. சரி, இதோட ரேட்டு வந்து நான் வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். வந்து இதோட டிசைனு, இதோட ஃபியூச்சர்ஸு இதை பற்றி நம்ம பார்த்துருவோம். டிஸ்பிளே ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க. நல்ல ப்ரீமியமான ஒரு ஃபோனுங்க. கலரு செம்ம கலரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலரு. இது வந்து நான் இந்த கேமரா ப்ரொடெக்ஷன் போட்டிருக்கேன், அதனால் கொஞ்சம் பல்கியாக தெரியுது. ஆனால் இதோட இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். டிஸ்பிளே ரெசல்யூஷன் செம்மங்க. டிஸ்பிளே வந்து இந்த தடவை வந்து கர்வ் டிஸ்பிளே கொடுக்கல, ஃபுல்லாக ஃப்ளாட் டிஸ்பிளே தான். ஃப்ளாட் டிஸ்பிளேயாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு செம்ம ப்ரீமியம் லுக்குங்க. இந்த ஃபோனில் வந்து என்னென்ன பாசிட்டிவ் என்னென்ன நெகட்டிவ் இருக்குன்னு எல்லாத்தையும் நம்ம பார்த்துருவோம். இதோட டிஸ்பிளே வந்து சாம்சங்கோட டிஸ்பிளே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான டிஸ்பிளேன்னு. டிஸ்பிளே செம்ம ஸ்மூத்தாக இருக்குங்க யூஸ் பண்ணுறதுக்கு. உண்மையிலே நல்லா சாஃப்டாக இருக்குது. இதோட ஃபுல் ஓவர் வியூ பார்த்துக்கோங்க. இங்கே வந்து ஒரு லாக் பட்டன் கொடுத்துருக்காங்க, வால்யூம் ராக்கர். மேலே வந்து 2 மைக்கு. இந்த சைடு எதுவும் இல்லை, டைட்டானியம் ஃப்ரேம். இங்கே வந்து ஒரு டைப் சி கேபிள் சார்ஜரு. இது ஸ்பீக்கரு. இது நம்ம போகிற சிம்ப்ரி. இந்த S Pen ஃபியூச்சர் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆக்சுவலி நான் வந்து லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணது வந்து Note 10 Plus. அதில் இந்த S Pen ஃபியூச்சர் நான் அதிகமாக யூஸ் பண்ணேன். ஏன்னா என்னால் அடிக்கடி நோட்ஸ் எழுதுகிற ஆள், ஏதாவது ஒரு விஷயம் எழுதணும்னா நான் மெயினாக வந்து அந்த நேரத்தில் புக்கு பேனாலாம் வந்து தேடிட்டு இருக்க தேவையில்ல. டக்குன்னு இந்த S Pen ரிமூவ் பண்ணி நம்ம தேவையான விஷயத்தை எழுதிக்கலாம். அதுவும் இல்லாமல் இதை வச்சு ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் இருக்குது, கேமரா கெஸ்டர்ஸ் இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஆக்சுவலி இந்த S Pen விஷயம் ரொம்ப பிடிக்கும். இது கூட ஒரு மெயின் ரீசன் அந்த ஃபோன் வாங்குறதுக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு சொல்ல போனால் நம்மளை இப்போ இந்த தடவை வந்து அவங்க பிக் சேஞ்சஸ் எதில் கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்த ஏஐங்கிற ஃபியூச்சருங்க. ஏஐ ஃபியூச்சரை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் நான் எதையும் பார்க்கல, டக்குன்னு இந்த ஃபோனை வாங்கிட்டேன். ஜஸ்ட்டு ஒரு சாம்பிள் உங்களுக்கு சொல்ல போனோம்னா, இப்போ இந்த ஃபோட்டோ இருக்குது. இந்த ஃபோட்டோவில் ஆக்சுவலி ஒரு 2 வண்டி நீங்கள் நிற்கிது. இங்கே உங்களுக்கு இந்த வண்டி என்ன வண்டிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட்டு இந்த ஹோம் பட்டனில் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை ஒரு சர்க்கிள் மட்டும் பண்ணுங்கள். ஃபுல்லாக கூகுள் வந்து நம்மளுக்கு சர்ச் பண்ணி க்ளீனான ரிசல்ட் நம்மளுக்கு கொடுக்குது. ஆக்சுவலி இந்த ஃபோட்டோ வந்து மாருதி சுசுகி அர்டிகா காரு. அதோட ஃப்ரண்ட்டு கூட கிடையாது, அதோட பேக் தான். பட் ஆனால் ரிசல்ட்டு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இது வந்து நம்மளுக்கு உண்மையிலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட் என்னன்னு நம்மளுக்கு கூகுள் லென்ஸ் தான் இது. ஆனால் இது அதை விட கொஞ்சம் அட்வான்ஸான ஃபியூச்சர். நம்மளுக்கு வந்து கூகுள் லென்ஸ்னால் தனியாக கேமரா ஆன் பண்ணணும் அப்படிலாம் இனிமேல் தேவையில்லை. ஒரு ஃபோட்டோவிலையே இப்போ 4-5 பொருள் இருக்குன்னா நம்மளுக்கு என்ன பொருள் தேவையோ அதை மட்டும் நம்ம க்ளீனாக வந்து ஜஸ்ட்டு சென்டர் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், அதை ஒரு சர்க்கிள் பண்ணுங்கள், ஃபுல் ரிசல்ட் உங்களுக்கு வந்துடும். அங்கே வருங்க, அந்த சர்ச்சிலே யார் யார் அந்த காரை எப்படி இந்த மாதிரி பேக்கில் வச்சே ஃபோட்டோ எடுத்துருக்காங்க பாருங்க, ஃபுல் ரிசல்ட்டும் நம்மளுக்கு வந்துடும். இது ரொம்ப உண்மையிலே ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சர் தான். அப்புறம் இந்த ஆப்ஷன் வந்து நான் யூடியூப்பில் ஒர்க் ஆகாதுன்னு தான் நினச்சேன். பட்டு நான் ஜஸ்ட் ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தேன், அங்கேயே நல்லா சூப்பராக தான் ஒர்க் ஆகுது. நம்ம ஸ்க்ரீனில் வந்து என்ன பிக்சர்ஸு யூடியூப் அப்படிலாம் இல்லை, கேலரி எந்த ஒரு இடத்துல இருந்தும் நம்ம ஸ்க்ரீனில் என்ன பிக்சர் தெரியுதோ அதை நம்மளுக்கு சர்ச் பண்ணணும்னு நினச்சோம்னா ஜஸ்ட் அதை லாங் ப்ரெஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் பண்ணால் போதும். இதில் வர இன்ஃபர்மேஷனும் நல்லா எக்ஸாக்டாக கரெக்டாக இருந்துச்சு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பொருள் நம்ம பார்க்குறோம், யூடியூப்லேயே பார்க்குறோம் அப்படின்னா டக்குன்னு நம்மளுக்கு அதை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு பாஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி சர்ச் பண்ணுங்கள், சர்க்கிள், அவ்வளோதான். ஜஸ்ட்டு வேலை முடிஞ்சிச்சு. இதோட ரெஸ்பான்ஸு உண்மையிலே ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சு. அதே மாதிரி ரிசல்ட்டும் எக்ஸாக்டாக கரெக்டாக இருந்துச்சு. இது எங்கே கிடைக்கும், இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி எல்லா விஷயமும் டீட்டெயிலாக இருந்துச்சு.
இது நம்ம பொருள் வாங்குறதுக்கும் இல்லை. இப்போ திடீர்னு ஒரு ஃபோட்டோவில் ஒரு ஆளை பார்க்குறோம், ஜஸ்ட் அந்த ஆளை சர்ச் பண்ணணும் அப்படின்னா அதை சர்க்கிள் பண்ணுங்கள். சர்க்கிள் பண்ணதுக்கப்புறம் உடனே அதோட சர்ச் ரிசல்ட்டு வந்துடுது. இது நிறைய இடத்துல எனக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகிருக்கு. பட்டு இதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ பாருங்களேன், இதில் ஒரு நிறையா பொருள் இருக்குது. இப்போ ஜஸ்ட்டு அந்த எக்ஸாக்டாக அந்த ஃபேன் மட்டும்தான் எனக்கு தேவை அப்படிங்கிறப்ப அந்த ஃபேனை ஒரு சர்க்கிள் பண்ணோம். அது கரெக்டாக இந்த ஃபேன் நான் டிமார்ட்டில் தான் வாங்கினேன். அதை பற்றி க்ளீனாகவே டிமார்ட் பிக்சர்ஸோடு க்ளீனாக வந்துருச்சு பாருங்களேன். அது மாதிரி இது நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஃபோட்டோவில் இப்போ ஒரு குஷன் சோஃபாவை பார்க்குறோம். ஜஸ்ட் அதை ஒரு சர்க்கிள் பண்ணுறீங்க, அதோட ஃபுல் டீட்டெயில் வரும். அதோட எப்படி மாடல்ஸு, இந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸு, ஏதாவது மெயினாக வந்து இது ஃபர்னிச்சருக்கும் ஏதாவது ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்ஷன் மெயினாக யூஸ் ஆகும். ஜஸ்ட் இது இப்படி சர்க்கிள் பண்ணோன்னா டக்குனே ரிசல்ட் இருக்குது. எந்த ஒரு லேகுமே இல்லை. அதே மாதிரி சில இடத்துல மிஸ்டேக்ஸும் வரும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை தான் சொல்லி ஆகணுங்க நான். இப்போ இது நம்மளுக்கு நிறையா பேர்த்துக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும். இப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம், இந்த மாதிரி நல்ல பிக்சர்ஸ் நல்லா இருக்கும். பட் ஆனால் ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அந்த விஷயத்தை வந்து நம்ம இப்போ ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்து எடிட் கொடுக்குறீங்க. எடிட் கொடுத்து அந்த டிஸ்டர்பான விஷயத்தை செலக்ட் பண்ணுறீங்க. இப்படி டெலீட் கொடுக்குறீங்க. டெலீட் கொடுத்துட்டு ஜெனரேட்டுன்னு ஒரே ஒரு ஆப்ஷன் தாங்க. இப்போ அந்த மேஜிக்கை நீங்களே பாருங்கள். ஸ்கல்ப்டிங் நியூ சீனரி, பெயிண்டிங் த பிக்சல்ஸ், பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள் ரிசல்ட்டு. உண்மையிலே செம்ம அவசரமான ஃபியூச்சருங்க. அதோட பழைய ஃபோட்டோவையும் பாருங்கள். அங்கே ஒரு டவல் தொங்குது. அந்த டவல் தொங்குற இடத்துல அந்த டவலை ரிமூவ் பண்ணி கம்ப்யூட்டர் எவ்வளோ அழகாக வந்து அதை மேட்ச் பண்ணியிருக்குன்னு பாருங்களேன். இதில் ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். அந்த என்னோடய லெஃப்ட் சைடில் வந்து எல்லோ பாம் ட்ரீ இருக்குது, சென்டர்லேயும் ஒரு எல்லோ பாம் இருக்குது. ஸோ வந்து இந்த ஏஐ வந்து ஆட்டோமேட்டிக்காக வேறு ஒரு இடத்துல இருந்து அந்த எல்லோ பாம் ட்ரீயை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக அதை எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணியிருக்கு பாருங்களேன். அதே மாதிரி மேலேருந்து வர்ற பைப்பும் அதை கரெக்டாக ஃபினிஷிங்காக அதை கர்வ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபியூச்சரு இந்த ட்ரான்ஸ்லேட்டுங்க. இந்த ட்ரான்ஸ்லேட்டு நம்மளுக்கு யூஸ் ஆகலை, பிகாஸ் அதில் வந்து தமிழ் இல்லை. நாங்கள் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச ஹிந்தியை வச்சு நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்கள் கொஞ்சம் கேட்டு பாருங்கள், நல்லா தான் இருந்துச்சு இந்த ஃபியூச்சர். ஐ ஆல்சோ குட். வாட் இஸ் யுவர் நேம்? ठीक है, मेरा नाम मोहम्मद तौफीक है। आपका नाम क्या है? Okay, my name is Mohammed Hafiz. What is your name? My name is Ravi Shastri. आप किधर से फ़ोन करते हैं? Where do you call from? I am calling from India. அப்புறம் இதில் ஒரு முக்கியமான விஷயம், நெக்ஸ்ட்டு ஏஐ ஃபியூச்சர் தான். இது இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே ஏஐயோட பேஸ் பண்ணி உள்ள ஃபியூச்சர்ஸ் தான். இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய நோட்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம சம்மரைஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் ஒரு கிளிக் தாங்க. நீட்டாக புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டு அதில் என்ன முக்கியமான விஷயம் இருக்கோ அதை க்ளீனாக எடுத்து நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாகவோ இல்லை டீட்டெயிலாகவோ எப்படி வேணும்னாலும் நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாங்க. இதுவும் நல்ல யூஸ்ஃபுல்லான விஷயந்தான். இது எல்லாமே ஏஐ பேஸ்டாக தான் நடக்குது. இது கண்டிப்பாக வந்து ஃபோனில் நெட் வேணும். அப்புறம் இந்த ஃபோனோட ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இந்த ப்ராசஸர் தாங்க. ஸ்னாப்ட்ராகன் 8 Gen ப்ராசஸர்னால உண்மையிலே ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. நல்லா 120 Hz டிஸ்பிளேங்கிறதுனால ஸ்மூத்தாக இருக்குது. சாம்சங்கில் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சது செட்டிங்ஸு. அவங்களோட செட்டிங்ஸ் வந்து ஒரு செட்டிங் இருக்கும், அந்த செட்டிங்குள்ளே இன்னொரு செட்டிங் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே அப்படி ஆப்ஷன்ஸு நிறையா இருக்கும். ஒரு ஆப்ஷனே நம்ம கஸ்டமைசேஷனுக்கு நிறையா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஆப்ஸ்லேருந்து இன்னொரு ஆப்ஸு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சு. இதோட அந்த 120 Hz டிஸ்பிளேவும் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு இதை பற்றி சொல்லணும்னா இதோட டிஸ்பிளேங்க. டிஸ்பிளே கம்ப்ளீட்டாக வந்து என்ன சொல்கிறது, சாம்சங் டிஸ்பிளேவை இது வரைக்கும் தோக்கடிக்கிறதுக்கு எந்த பிராண்டும் வரல. அந்த அளவுக்கு இமேஜ் குவாலிட்டி எல்லாம் அவ்வளோ பஞ்சியாக இருந்துச்சு. 4K 8K எந்த வீடியோ வேணாலும் போடுங்க, க்ளீனாக ப்ளே ஆகுது, எந்த ஒரு லேகும் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யூடியூப்பில் இருக்கிற ஒரு 8K வீடியோ தான்.
அதை நம்ம வந்து எவ்வளோ கிளியராக எந்த இடத்துலையும் ஒரு லேக் இல்லாமல் ப்ளே ஆகுது பாருங்கள். உண்மையிலே நல்லா இருந்துச்சு. டிஸ்பிளே பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஸ் வந்து பங்க்சியாக இருந்துச்சு. எனக்கு இந்த கலர்ஸ் ரொம்பவே பிடிக்கும். சிலவங்களுக்கு ஷட்டிலான கலர் தான் பிடிக்கும், பட் எனக்கு இந்த மாதிரி பஞ்சியான கலர் ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு கேம் ப்ளேயை பற்றி சொல்கிறேன். இதை பற்றி கேம் நான் அதிகமாக விளாட்றதில்லை, பட் இருந்தாலும் இதோட ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen லேட்டஸ்ட்டு ப்ராசஸர்னால எந்த ஒரு இடத்துலையும் லேக் ஆகலை, நல்லாவே இருந்துச்சு. கேம் ப்ளேவுக்கு நல்லா இருந்துச்சு. நான் ஜஸ்ட்டு PUBG இன்ஸ்டால் பண்ணி விளாண்டு பார்த்தேன். ஒரு ஃபுல் ஹெச்டியிலே இது சப்போர்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. இது விளையாடுறதுக்கு ஸ்மூத்தாகவும் இருந்துச்சு, லேகு இந்த மாதிரி எந்த விஷயம் இல்லை. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட் லுக் வீடியோ தான். இது ஃபுல் டீட்டெயிலாக வந்து நான் ரிவ்யூ பண்ணிட்டு இதில் எதுவும் ஹீட்டிங் இஷ்யூ இந்த மாதிரி எதுவும் இருக்கான்னு சொல்லி நான் உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூவில் சொல்கிறேன். அப்புறம் இதை வச்சு நான் உங்கள் கேமரா கம்பேரிசன், அப்புறம் ஸ்பீட் டெஸ்ட்டு, ஹீட் இஷ்யூ எதுவும் இருக்கா, பேட்ரி யூசேஜ் எப்படி இருக்குது, எல்லாமே டீட்டெயிலாக பண்ணலான்னு இருக்கோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேரும் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம், நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஃபோனோட கேமராவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேமரா வந்து நான் சொல்கிறத விட நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து 4K வைட் ஆங்கிள் லென்ஸு, 60 fps. இது 1x, 4Kலே 1x. வீடியோ ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்கையோட கலர்ஸு. இது 3x, இது 5x. கேமரா லென்ஸு ஷிஃப்ட் பண்ணுறப்ப அந்த ஸ்மூத்னஸ் நல்லாவே இருக்குது. எல்லாமே 4Kல வந்து நம்ம எல்லா லென்ஸுக்கும் ஷிஃப்ட் பண்ண முடியுது. அந்த ஆப்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் வந்து 3x மட்டும் அந்தளவுக்கு கிளாரிட்டியாக தெரில. டென்எக்ஸ்லேருந்து டக்குன்னு வைட் ஆங்கிள் வர்றப்போ அந்த சென்சர் ஷிஃப்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓரளவுக்கு பரவாயில்ல. இது 8K வீடியோ நம்ம இந்த ஃபோனில் பார்க்குறதுக்கு ஒரு ஸ்மூத்னஸ் கம்மியாக இருக்குது. பட் ஆனால் இதில் வந்து டீட்டெயில்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியுது. இது 8K வந்து அதுக்கான 8K டிவி இந்த இதில் போட்டு பார்க்குறப்ப நல்லாயிருக்கும் போல். பட் ஆனால் எனக்கு ஃபோனில் பார்க்குறதுக்கு 4K 60 fps தான் பெட்டராக தோணுது.
இதில் வந்து நம்ம கேமரா ஷிஃப்ட் பண்ண முடியாது, ஒரே சிங்கிள் எக்ஸ் தான். பேக்ரவுண்ட் நாய்ஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து ஃபுல் ஹெச்டி 60 frames per second. ஃபுல் ஹெச்டிக்கும் 4Kக்கும் எனக்கு பெரிய வித்தியாசம் தெரியல. இந்த சென்சார் ஷிஃப்ட் பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்னஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு வேளை சாஃப்ட்வேர் அப்டேட்டில் வந்து அதை சரி பண்ணுவாங்களோ. டெக்னிக்ஸ் நல்லா தான் இருக்குது. ஃபைனலாக இதோட ப்ரைஸை பற்றி பார்த்துருவாங்க. சாம்சங், அதுவும் ஃப்ளாக்ஷிப் மாடல் சொல்லவா வேணும். ரேமை பொறுத்த வரைக்கும் ஒரே ரேம் தான், 12GB ரேம் தான். 512GB வந்து 1,30,000, 1TB வந்து 1,60,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கிடையில் எனக்கு அந்த ப்ரைஸ் வரல, பிகாஸ் நான் வந்து அப்கிரேட் ஆஃபரு இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரீபுக் ஆஃபர்ஸ் எல்லாம் எனக்கு கிடச்சிச்சு. நீங்கள் இந்த மாதிரி சாம்சங் வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள், நிறைய ஆஃபர்ஸு ரன்னிங்லேயும் இருக்குது. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி S24 தான் எல்லா வீடியோ நம்ம ஷூட் பண்ண போகிறோம். இதோட ஃபுல் ரிவ்யூயும் கேமரா கம்பேரிசன், ஸ்பீட் டெஸ்ட்டு, பேட்ரி செக்கப் இதெல்லாம் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.